தற்போதைய அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் கிளியாற்றில் சிக்கிய பேருந்தை மீட்பதில் 2வது நாளாக சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பேருந்தை மீட்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே ஆற்று வெள்ளத்தில் சாலையோர தடுப்புச் சுவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் படாலம் அருகே ஆற்று வெள்ளத்தில் சாலையோர தடுப்புச் சுவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சாலையோர தடுப்புச் சுவர் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவலமானது அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செங்கல்பட்டிலிருந்து செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பத்மநாபன், தற்போது சாலையோர தடுப்புச் சுவர் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறதா? மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து வந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதே போன்று படாலம், மருவத்தூர், மதுராந்தகம் போன்ற பகுதிகளிலிருந்து கனமழை பெய்தது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திலிருந்து பவுஞ்சூர் மற்றும் தச்சூர் போன்ற பகுதிகளில் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக வரக்கூடிய அந்த சாலையில் கடந்த ஆண்டு 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த சுற்றுச்சுவர், அதாவது இந்த சாலையில் அந்த பாலம் கட்டப்பட்டது. பாலத்துக்கு சுவர் எழுப்பப்பட்ட நிலையில் 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்ட அந்த பாலம் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுகளில் ஆகியும் இந்த ஆண்டுதான் கட்டப்பட்ட இந்த சுவர் தற்போது இந்த மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அவ்வழியே செல்லக்கூடிய வாகனங்கள், கனரக வாகனங்கள் பயன்படுத்த வந்தன. தற்போது இந்த சுவர் ஆற்றில் செல்லப்பட்டது. தற்போது அந்த பாலம் வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் பொதுமக்களும் மிகுந்த அச்சத்தில் உள்ளன. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் தற்போது இந்த வழியாக கரை புரண்டு ஓடும் இந்த நீரில் செல்ல முடியாமல் ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் இந்த பகுதியில் கடந்த ஆண்டு தான் கட்டப்பட்ட 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த பாலம் தற்போது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் அச்சத்தில் தான் செல்கின்றன. தண்ணி அதிகமாக வருகிறது. இந்த பாலம் வழியாக சுவர் கட்டப்பட்டது. இந்த சுவர் தற்போது அடித்து செல்லப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் மற்றும் பொதுமக்களும் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இதனால் உடனடியாக தமிழக அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் அந்த பாலத்தை மீண்டும் அந்த பாதை சுற்றுச்சூழலை கட்டி போக்குவரத்துக்கும் மற்றும் பொதுமக்களும் அச்சம் இல்லாமல் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.